நாம் இன்னைக்கு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமான மஞ்சள் பூசணிக்காய் டால் தான் பண்ண போகிறோம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் டாலை பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துலாம், ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காய், இப்போ இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். 3 விசிலில் பருப்பு, மஞ்சள் பூசணிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுட்டு தனியாக வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வரமிளகா, 5 பல் பூண்டை இடித்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட வேக வச்ச மஞ்சள் பூசணிக்காய் பருப்பை சேர்த்துடலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான மஞ்சள் பூசணிக்காய் டால் ரெடி ஆயிடுச்சு. இந்த டாலை சாதத்தில் ஊற்றி பெசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசையோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.